இது மக்களின் தளம். வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். அதுல எங்கள் குடும்பத்தையும் எங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்போவதாகவும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் சீமான் அவர்களுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அனுப்பி வைத்தாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாசறையின் தலைவர் பெல்லிக்ஸ் அவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் திருப்பி அனுப்பினாங்க. அது பிறகு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் தலைவராக இருந்த சேவியர் பெல்லிக்ஸ் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளாரு. அதுக்கு பிறகு வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னார்னா, அந்த சேவியர் பெல்லிக்ஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அனுப்பப்பட்டுள்ள அந்த வக்கீல் நோட்டீஸ் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாமல் தன்னிச்சையாக அனுப்பப்பட்டுள்ளதால் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக, கட்சியில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்பொழுது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் எக்ஸ் தள பதிவில் ஒரு அதிரடி அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு என்பதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் வருண்குமார் வீரசேகரன் ஐபிஎஸ் பல் மருத்துவராக படிப்பை முடித்திருந்தாலும் காவல்துறை மேல் உள்ள பற்று காரணமாக 2010ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி குடிமை பணிகள் தேர்வு எழுதினேன். அதில் அகில இந்திய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்திருந்தாலும் ஐபிஎஸ் தேர்ந்தெடுத்தேன். 2011ஆம் ஆண்டு ஐபிஎஸ் ஆக தேர்வாகி பயிற்சி முடித்து உதவி காவல் கண்காணிப்பாளராக அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் அதிதீவிரப்படை சென்னையிலும் பணிபுரிந்தேன். பின்னர் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று குடிமை பொருள் நுண்ணறிவு பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் அலுவலக தானியங்கி மற்றும் கணினிமயமாக்கல் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மதுரை மண்டலம் காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்துள்ளேன். தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கடந்த 1 வருடமாக பணிபுரிகிறேன். எனது 13 ஆண்டுகால ஐபிஎஸ் வாழ்க்கையில் எல்லா ஆண்டுகளிலும் அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் மட்டுமே உயர் அதிகாரிகளிடமிருந்து இதுவரை பெற்றுள்ளேன். இன்று ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் ஒரு எளிமையான பின்னணியில் இருந்து வந்தவன் நான். எனது தகப்பனார் வழி தாத்தா ஒரு தபால்காரராக பணிபுரிந்தார். எனது தாய் வழி தாத்தா திருச்சியில் விவசாய விதை வியாபாரம் செய்து வந்தார். இப்பேற்பட்ட சாமானிய சூழலில் இருந்து வந்த நான் பெண்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள் போன்ற சாமானியர்களின் பிரச்சனைகளை போக்க வேண்டும் என்று தீவிர முனைப்பில் செயலாற்றி வருகிறேன். 2021ஆம் ஆண்டு யூடியூபர் ஒருவர் அரசியல் கட்சி பின்புலத்தோடு பொய் செய்திகளை பரப்பி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார். அப்பொழுது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த நான் அந்த யூடியூபரை கைது செய்து பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சட்டத்தில் அடைத்தேன். சமீபத்தில் அதே யூடியூபர் பதிவு செய்த சர்ச்சையான அவதூறுகளால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். சட்ட அடிப்படையில் பணியாற்றியதற்காக அந்த யூடியூபரை சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்றில் என்னை கடுமையாக சில சாதி பெயர்களை குறிப்பிட்டு சாடினார். அது விமர்சனத்தையும் தாண்டி தீவிர அவதூறு கோணத்தில் இருந்தது. அதற்கு எதிராக சிவில் அண்ட் கிரிமினல் நோட்டீஸ் என் வழக்கறிஞர் மூலம் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு அனுப்பினேன். நான் சட்டப்படி இந்த நோட்டீஸை அனுப்பிய ஒரே காரணத்திற்காக தாண்டி என் குடும்பத்தினர்கள், பெண்கள், குழந்தைகள் என என்னை சார்ந்தவர்கள் மீது வசைகளையும் ஆபாசமான அவதூறான செய்திகளையும் அருவருப்பான வாக்கியங்களுடன் எக்ஸ் தளத்தில் பரப்பினர். என் குழந்தைகள் மற்றும் என் குடும்ப பெண்களின் புகைப்படங்களும் தரந்தாழ்ந்து ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டது. இது ஒரு கட்டத்தில் என் குடும்பத்தினருக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு அச்சுறுத்தலாக மாறியது. அவ்வாறு தொடர்ந்து ஆபாச சித்தரிப்பில் ஈடுபடும் இந்த கணக்குகளை ஆராயும் போது இவை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தொடங்கி மாநில பொறுப்பாளர் வரை முக்கிய நிர்வாகிகளின் தூண்டுதலால் இயங்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் போலி கணக்குகளாகவும் தொடர்ந்து இதே வேலையை செய்து கொண்டு வருவதாகவும் உள்ளது. எனவே இதிலும் பல போலி கணக்குகள் அந்த கட்சியின் தூண்டுதலின் காரணத்தினாலே வெளிநாடுகளில் வாழும் தமிழ் தெரிந்த நபர்களுக்கு பணம் கொடுத்து ஆபாச பதிவுகளை பதிவிட உத்தரவிட்டதாக தெரிய வருகிறது.
நான் இந்த விஷயத்தில் அளித்த 3 புகார்களில் 3 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சைபர் கிரைம் போலீசார் இதனை விசாரித்து வருகிறார்கள். நானும் எனது மனைவி மரியாதைக்குரிய திருமதி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்களும் தமிழ்நாட்டில் மத்திய காவல் மண்டலத்தில் முக்கிய 2 மாவட்டங்களில் திருச்சி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிகிறோம். இந்த சவாலான பணியில் நேர்மையாக கடமையாற்றினால் மக்களின் நன்மதிப்புகளோடு ஒரு சிலரின் பகைமையும் சம்பாதிக்க நேரிடும் என்பதை நாங்கள் அறிவோம். பொது வாழ்வில் இருக்கும் எங்களுக்கு இது போன்ற தொடர் ஆபாச தாக்குதல்கள் ஒரு பொருட்டே அல்ல. என்னதான் காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தாலும் நாங்களும் சராசரி மனிதர்கள் தான். ஒரு சாதாரண தகப்பன் மற்றும் தாயாக இது எங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் ஒரு அளவிற்கு பாதித்துள்ளது. நிஜ வாழ்வில் பலரை எதிர்கொள்ளும் சூழலில் இந்த இணைய கூலிப்படைகளை எதிர்கொள்வது எங்களுக்கு பொருட்டல்ல. ஆனால் ஒரு சராசரி குடும்ப நபராக எங்கள் 3 குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான அக்கறைக்காக இந்த எக்ஸ் இணைய உரையாடல்களில் இருந்து தற்காலிகமாக நானும் எனது மனைவி அவர்களும் விலக முடிவு செய்துள்ளோம். எங்களது இந்த முடிவு தற்காலிகமானது என்ற போதும் நாங்கள் இதை பயத்தினாலோ அருவருப்பினாலோ மேற்கொள்ளவில்லை. போலி கணக்குகள் மூலம் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும், குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வக்கிர புத்தியும் கொடூர எண்ணமும் கொண்டவர்கள் தான் இதற்கு அவமானப்பட வேண்டும். எங்கள் கையில் உள்ள பொறுப்பு, மக்கள் எங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, நாங்கள் மேற்கொண்டு வரும் பணிகளின் பொருட்டு இது போன்ற குறுக்கீடுகளை புறந்தொழுகிறோம். தெரியாத கோடைகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே தேவையில்லை. ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் எனது கடமையை செய்ததற்கு எனது மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை தாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அது என்னை நேரடியாகவோ சட்ட ரீதியாகவோ எதிர்கொள்ள முடியாத கையாளாகாத தனத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கிறேன். சாதாரண குடிமகனாக இணையத்தில் எழுந்துள்ள இது போன்ற கூலிப்படை தாக்குதலை கண்டு மிகவும் அக்கறையும் அறச்சீற்றமும் கொள்கிறேன். ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராக உள்ள பெண்ணையே இவர்கள் இந்த அளவுக்கு தாக்குகிறார்கள் என்றால் சாதாரண மக்களையும் பெண்களையும் என்ன செய்வார்கள்? இன்று வரை பதிவிட்ட எந்த ஆபாச பதிவுகளையும் நீக்கவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பும் கேட்கவில்லை என்னும் போது இந்த கூட்டத்திற்கு சட்டம் முன் தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது. இது சம்பந்தமாக சைபர் கிரைமில் 3 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விசாரணையும் கைது நடவடிக்கையும் தொடரும். இதில் ஈடுபட்டுள்ள நபர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருவது உறுதி. ஒரு குடும்ப நபராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் சமூக விரோத கும்பலின் செயல்பாட்டை முறியடிப்பது எனது கடமையாகும். இது போன்ற தாக்குதல்களுக்கு ஆளாகும் சாமானிய மக்கள் எந்தவித அச்சத்திற்கும் ஆட்படாமல் தானாக முன்வந்து புகார் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆபாசம் மற்றும் அவதூறு பரப்பிய அனைத்து போலி கணக்குகளையும் அதன்பின் ஒளிந்து கொண்டு ஆபாசம் பரப்பும் விசமிகளையும் அவர்களை கூலிக்காக தூண்டிவிடும் அந்த கட்சி பொறுப்பாளர்களையும் பாரதிய நீதி மற்றும் 2023 மற்றும் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 படி வழக்கு தொடர்ந்து நிறுத்துவேன் என்பதில் மிகவும் முனைப்புடன் இருக்கிறேன். இது போக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர உள்ளேன். இதில் எந்தவித சமரசமும் இன்றி இந்த சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார். இப்படி திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளதால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் 2 பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காருல, அதுல சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பாவனன் கார்த்தி மாஸ்டீடு வழக்கு தொடரும் என்று திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் தெரிவித்திருக்காரு. இதனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மிகுந்த கலக்கத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த விஷயத்துல மீண்டும் சாட்டை துரைமுருகன், சீமான், இடும்பாவனன் கார்த்தி அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.